ஹலோ ஹாய். ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? கேரளா. வாங்க போலாம். இன்னைக்கு சண்டே, ஸோ வெளியே போகலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு எல்லாரும் ஃபேமிலியாக வெளியே கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபேமிலியாக வெளியே போய். ஏன்னா யாருக்குமே கரெக்டாக லீவ் கிடைக்க மாட்டேங்குது. என் ஹஸ்பண்ட்க்கு லீவ் இருக்கப்போ எனக்கு இல்லை, எனக்கு இருக்கப்போ எங்கள் அப்பாவுக்கு இல்லை. இந்த மாதிரி மாறி மாறியே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நாள் லீவ் இருக்குன்னு எதிர்ச்சியாக போட்ட பிளான் தான் இது. போகும்போது டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து போந்து கேரளாவில் வெளியே வந்துட்டோம். போகும்போது டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி டீ அப்புறம் பழம்பொரி எல்லாம் சாப்பிடணும்னு ஆசை. ஸோ இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எகெயின் கிளம்பிட்டோம். ஸோ அதிரப்பள்ளி கிட்ட போயிட்டு போகிற வழியிலேயே வந்து தும்பூர் மொழி பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் போயிட்டோம். ஸோ அந்த பார்க் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தோம்னா மர அணில் ஒன்று அங்கே ஓடி விளாண்டுட்டு இருந்துச்சு. மூங்கிலுக்கு மூங்கில் தாவிட்டு நல்லா ஒரு பிளாக் கலரில் இருந்துச்சு. நம்ம நார்மல் அணில் பார்த்துருக்கோம், மர அணில் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இந்த பார்க் வந்து சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடம்னு தான் சொல்லலாம். அப்படியே பார்த்தா அங்கே போகிற வழியில் வந்து அந்த அதிரப்பள்ளியிலேருந்து வர ரிவர் தான் வந்து ஆக்சுவலி இங்கே கனெக்ட் ஆகுது. நாங்கள் போயிருந்த அந்த டைம் வந்து சீசன் டைம் கிடையாது, அவ்வளோவா கூட்டம் கிடையாது, கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ குழந்தைகள்லாம் நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த ரிவர் பார்க்கும்போது கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா போகிற வழியிலையும் சரி, நாங்கள் போய் பார்த்த இடமும் சரி, வீட்டில் எல்லாமே அவ்வளோ மரம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ஒரே க்ரீனிஷாக இருக்குது. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கு. அதுக்குள்ளேயே வந்து பாம்பு மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிறது இருந்துச்சு. நான் கொஞ்சம் அதில் ஏறி விளையாடிட்டு இருந்தேன். நான் என்னோட சைல்ட்ஹுட் மெமரிக்கு போயிட்டேன். ஸோ எனக்கு உப்பில்லிட்ட மாங்காய் அது சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அவங்க கடையில் வச்சுருந்தாங்க, நான் போய் வாங்கி சாப்பிட்டேன். அதில் வந்து கேரட்டு, மாங்காய், பச்சை மிளகா, அப்புறம் நெல்லிக்காய் எல்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா புளிப்பாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு தொங்குற பாலும் இருந்துச்சு. எனக்கு அதில் போகிறதுக்கே பயமாக இருந்துச்சு. இவர் தான் என்ன வாவான்னு இழுத்துட்டு போனார். ஆனாலும் மேலே இருந்துட்டு கீழே பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி காலெல்லாம் கூச ஆரம்பிச்சிருச்சு. ஐயையோ, அதுவும் நிறைய பேர் நடக்கும்போது அது ஆடவும் வேற செஞ்சுச்சா, ஒரு மாதிரி நான் பயந்துட்டே தான் போனேன். இங்க பாருங்க, பயந்துக்கிட்டே வரா ஃப்ரெண்ட். பயந்தாங்கோலி ஃப்ரெண்ட். சிரிப்பு வேற வருது, கீழே பார்த்தா பயமா வருது. விட்டுறாதா, எந்த பக்கம் எந்த வீட்டுல பேசிக்கலாம். அழகா இருக்குல்ல? வர நீங்களே பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ பயந்துருப்பேன்னு. பட் மேலேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதிரப்பள்ளி கிளம்பிட்டோம். போகிற வழியில் நிறைய ரெசார்ட் இருந்துச்சு. அங்கே போனால் நம்ம ஸ்டே பண்ணி இருந்து பார்த்துட்டு வரலாம். அப்புறம் போயிட்டு கார் பார்க் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் தான் நடந்தோம். தண்ணி ஃப்ளோவும் வந்து நமக்கு அவ்வளோவா கிடையாது. அண்ட் கயிறு கட்டி விட்டுருந்தாங்க, நம்மளால உள்ளே போய் இறங்கி விளாடவெல்லாம் முடியல. ஸோ நின்ன இடத்துலயே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே நிறைய குரங்கு இருந்துச்சு. அதில் ஒரு குரங்கு ஐஸ்கிரீம் வர சாப்பிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து நிறைய மூவிஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. நிறைய லாங்குவேஜ்ல இருந்தும் நிறைய சாங்ஸ் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சில வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே மேலே வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம். காஃபி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காஃபி வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துட்டோம். அங்கே பார்த்தா ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, கீழே போகிறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு. எங்களுக்கு அப்போ தான் தெரியும் கீழே போயும் பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் உட்கார்ந்தவங்க எல்லாத்தையும் மறுபடியும் கிளப்பி கீழே போய் தான் இந்த வியூ நாங்கள் பார்த்தோம். ஸோ கேரளாவில் அன்னைக்கு தான் கிருஷ்ண ஜெயந்தி போல் இருக்குது. ஸோ அங்கே வரும்போது அந்த ஏரியாவில் எல்லா குழந்தைகளுமே கிருஷ்ணர் மாதிரியும் ராதா மாதிரியும் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் கூட போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே அங்கே ஃபெஸ்டிவலாக தான் இருந்துச்சு அன்னைக்கு.
ஸோ ஃபைனலி ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகும்போது எப்படி கோயம்புத்தூர்லேருந்து கேரளா வந்தோமோ இப்போ கேரளாலேருந்து கோயம்புத்தூரும் டக்குன்னு போயிட்டோம். போகிற வழியில் அப்படியே வாளையார் செக் போஸ்ட்டில் லாட்ரி டிக்கெட் ஒன்று வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பார்ப்போம் இதுலையாவது நமக்கு லக் இருக்கான்னு.